வணக்கங்கண்ணு, இது தஞ்சாவூர் மண்ணு. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு செய்கிற ஒரு உடைச்சி ஊற்றுன முட்டை கிரேவி. ஆமாங்க, முட்டை குழம்பு நீங்கள் ஏகப்பட்ட விதத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு முட்டை குழம்பை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வீட்டில் உங்கள் புருஷனுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா அவர் ஆகான்னு தான் சொல்லுவார். ஆஹான்னா என்ன அர்த்தம்? ஆகான்னா ஆகா ஆகா. இதில் சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சீரகம், சோம்பு, கசகசா, பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அப்படியே சட்னி மாதிரி அப்படியே வதக்கி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் நல்ல கடாயில் போட்டு கொதிக்க விடணும். ஆமாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் கொதிக்க விடுங்களோ அவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணும். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது கடலெண்ணெய் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். தேவையான பொருள் எல்லாமே உங்களுக்கு எளிமையான முறையில் நம்ம பேச்சுலர்ஸ் இந்த கற்றுக்கணும் தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு சில நாள் போட முடியல, அது என்னோடய வேலை போல காரணமாக சில நாள் போட முடியல, சில நாள் ஹெல்த் கண்டிஷன் ஒத்து வர மாட்டேங்குது, பல காரணங்கள் இருக்குது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். தனியாக தக்காளியை அரைச்சிடணுங்க. ஆமாம், ஒன்றா சேர்த்து அரைக்கக்கூடாது. தனியாக அந்த மசாலா தனியாக அரைக்கணும், தக்காளியை நல்லா தனியாக அரைக்கணும். ரெண்டு பேஸ்ட்டையும் இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் கடாயை பற்ற வச்சுட்டு சுத்தமான கடலை இல்லைன்னா உடைச்சி ஊற்றின முட்டை கிரேவி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஆமாம், இது எப்படி என் பொண்டாட்டி வைக்கிறாங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நல்லா சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடுறோம். என்னென்ன மசாலா போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், முடிஞ்சால் பெப்பர் தூள் இருந்தால் பெப்பர் தூள் போட்டுங்க. உடச்ச பெப்பர் வேணால் பெப்பர் தூள் போட்டுங்க. ஃபஸ்ட்டு அரைச்சோம் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுவோம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, அந்த இஞ்சி வடை, வெங்காய வடை எல்லாமே போகணும். செம்ம சூப்பராக இருக்குங்க. வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இது மாதிரி சோலோ க்ரியேட்டர்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் டெய்லி என்னால் வீடியோ போகிறதுக்கு தோணும். சில பேர்லாம் இருக்காங்க, இவெல்லாம் ஏன்டா இருக்கான்னு சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் ஒரு செருப்படினே சொல்லுவேன். ஆமாம், பல விஷயம் வீடியோவில் சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ பண்ணிட்டாங்க நம்ம சேனலில் பல பேர். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா இப்போயும் சொல்கிறேன், ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் அந்த தக்காளி எல்லாம் போட்டு கொதிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன அத்தனை மசாலாவும் அப்படியே பரவலாக எப்படி மலைச்சாரல் மாதிரி தூவணுங்க. மலைச்சாரல் மாதிரி தூக்கிட்டு கொத்தமல்லியை எப்போதும் நம்ம லாஸ்ட்டில் தானே போடுவோம், ஆனால் முட்டை மசாலாவுக்கு கொஞ்சம் முன்னாடியே போட்டால் இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட வரும். என்னடி சொல்கிற நீ? என்ன சொல்கிற? இந்த முட்டை மசாலாவை நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்மளாம் உடைச்சி ஊற்றுனா முட்டை கிரேவி மசாலா குழம்புன்னு சொல்ல மாட்டேன், தண்ணியாக இருக்காது, நல்ல திக்காக இருக்கும். ஒவ்வொரு நாளும் புது புது வீடியோ. அங்கே பாருங்கள், அப்படியே ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. என்னது ஆயில் இதில் தான் பிரிஞ்சு வந்துருச்சு, ஆயில் பிரியலை, ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. அப்போதைக்கு தான் நம்ம முதல்ல சொன்ன எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுட்டு அப்படியே போட்டு வதக்கி எடுக்கணுங்க. எப்படி இருக்கணும்? வதக்கி எடுக்கணும். எந்த ஒரு பச்சை வாடகை வந்துடக்கூடாது. ஒரு கிரேவி செய்கிறீங்க அப்படின்னா அந்த கிரேவி நல்லா இருக்கு அப்படின்னா எண்ணெய் பிரியணும். அந்த கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த கிரேவி ஒரு சூப்பரான கிரேவி. அதே மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிற உப்பு எப்போதுமே ஒரு அரை உப்பு, முக்கால் உப்பு மட்டும் உடம்புக்கு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். இது ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ஹெர்பல்னு தான் சொல்லுவேன். கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது. அதுக்கப்புறம் இப்போ ஊற்றுறாங்களா தண்ணி, இது என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி களைஞ்சி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணிங்க. அரிசி களைஞ்சி வச்சு தெரியுங்களா, சாம்பார், ரசம், குழம்பு எது வச்சாலும் டேஸ்ட்டு ஒருபடி தூக்கலாகவே இருக்கும். அப்படியே நல்லா கொதிக்க விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த முட்டையை எப்படி உடச்சி ஊற்றின முட்டை குழம்புன்னு சொன்னீங்களடா, அதுக்கான நேரமும் வந்துருச்சு. நல்லா அந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரும்போது முட்டையை மஞ்சக்கரு உடையாமல் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், 4 முட்டை 4 பவுலில் என் பொண்டாட்டி நறுக்குன்னு எடுத்துருக்கா. எப்படி எடுத்துருக்கா? நறுக்குன்னு எடுத்துருக்கா. இதை அப்படியே மஞ்சக்கரு உடையாமல் நல்லா கொதிக்கிற போது அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா அந்த ஒயிட்டும் மஞ்சக்கரு உள்ளவையும் செம்ம சூப்பராக வெந்துடும்.
இதை கொஞ்ச நேரத்துக்கு கிண்டி விட வேணாம், ஒரு 2-3 நிமிஷத்துல வேக ஆரம்பிச்சிடும். செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அதை அப்படி சாதத்துக்கு சுடு சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம், பரோட்டாவோட சாப்பிட்லாம், சப்பாத்தி, தோசை, இட்லி எது கூட வேணாலும் இந்த உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு அல்டிமேட்டாக சாப்பிட்லாம். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுங்க. எப்போ பார்த்தாலும் சோறு, சாம்பார், ரசம், புளிசோறு, தக்காளி சோறு, லெமன் சோறு, வெஜ்ஜு பிரியாணி இப்படியே சாப்பிட்றாங்க. இது மாதிரி சிம்பிளான ஐட்டம் ஏகப்பட்டது இருக்குங்க. ஆமாம், ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே தட்டை எடுத்து பார்க்கும்போது எப்படி அந்த 4 முட்டை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? பார்க்கும்போதே அப்படியே வாயில் எச்சி ஊறுதுங்க பாருங்கள். அப்படியே எடுத்து என் முன்னாடி காமிக்கும் போதே எனக்கு எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. அது அப்படியே அந்த சுடு சோத்தில் கொஞ்சோண்டு சாதம் வச்சு ஒரு முட்டையை மேலே வச்சு அதை சுற்றி கிரேவியை ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் லவ் பண்ணி பண்ணுங்கள். எதுவுமே விருப்பம் இல்லாமல் அந்த ஒரு வேலையை சாப்பிட்டீங்கன்னா விளங்கவே விளங்காது. எந்த வேலையாக இருக்குன்னு காலையில் நீங்கள் ஆயிருக்க போனாலும் விருப்பத்தோடு தான் போகணும். டைம் ஆகிடுச்சேன்னு சொல்லி போய் முக்கக்கூடாது. அது வந்து ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு போய் விட்டுரும், இல்லாட்டி ஸ்ட்ரோக்கில் கொண்டு போய் விட்டுரும். ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்து தான் இருக்கணும். அப்படியே கொதிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே மேலே அப்படியே மல்லித்தலையை தூவி இறக்கிட்டு அப்படியே சுடு சோத்தை எப்படி மணச்சநல்லூர் பண்ணியை அப்படியே ஒரு கரண்டி அப்படியே தட்டில் வச்சு அதுக்கு மேலே ஒரு முட்டையை எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அமிர்தங்க, தேனாமிர்தம் தோத்துரும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இதை ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு மேலே அப்படியே அந்த மல்லித்தலை, இந்த முட்டை கிரேவி, அச்சப்பா வார்த்தையே இல்லை. நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சோலோ கிரியேட்டர்ஸுக்கு தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். வற்புறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா எவனும் நம்ம இதை பார்க்க மாட்டான். நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.